ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் அதாவது கூடை பின்னுதல் பயிற்சி பற்றி ஒவ்வொரு கிளாஸ் தான் நம்ம கற்றுட்டு வரோம். இதில் இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50-50 மாடல் தான். ஓகேங்களா? நான் ரெட் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் நான் இந்த கூடையை போட்டிருக்கேன் பாருங்கள். ஹேண்டிலும் கூட நம்ம ரொம்ப லென்த்தாக போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த 50-50 எப்படி போடுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த 50-50 கூட பின்னுறதுக்கு நமக்கு ஸ்பைக்டு நாட் அல்லது டிவோர்ஸ்னல் நாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாட்டை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா தான் நம்ம இந்த 50-50 கூடையை நம்ம என்ன செய்ய முடியும், பின்ன முடியும். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 துண்டு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரை ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கிறோம். ஏதாவது துண்டு ஒயர் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த கலர் தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இப்போ வலது கையில் இருக்கக்கூடிய ஒயரை அந்த இடது கை ஒயர் மேலே வைக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த பள்ளமாக இருக்கக்கூடிய ஒயரை எடுத்து மேல் பக்கமாக வச்சு அதே போல் ரெட் கலரில் பள்ளமாக இருக்க ஒயரை எடுத்து இந்த ஹோலில் கொடுத்து நார்மல் நாட் ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டோம். இப்போ ஏதாவது ஒரு ஒயரை இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கிறோம். பாருங்கள் நான் எந்த மாதிரி மடிச்சிருக்கேன் அப்படின்னு. சரிங்களா? இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ 3ஆவதாக ஒரு ஒயர் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த மாதிரி 2ஆக மடித்து இப்போது இந்த மடிப்பு மேலே இப்படி வச்சிட்டோம். இப்போது இந்த பள்ளமாக இருக்க ஒயரை எடுத்து இந்த ஹோலில் நான் விட்றேன். ஹோலில் விட்டு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கிறேன். இப்போது எல்லோ கலர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளமாக இருக்க பகுதி நம்மளை பார்த்தாப்புல இருக்கும். இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் விடுக்கிறேன், இதில் கொடுக்கல. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஸ்பைக்டு நாட் அல்லது டிவோர்ஸ்னல் நாட், ஸ்ப்ளிட் நாட், இப்படி 3 பேரில் என்னென்னு செஞ்சுக்கலாம். இந்த நாட்டை நம்ம சொல்லிக்கலாம். பேர் தான் வேறு வேறு, ஆனால் நாட்டு ஒரே இது தான். சரிங்களா? இப்போது இந்த நாட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், டைட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த ஒயர் கொஞ்சம் திருகிற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக தான் என்ன செய்யணும், நம்ம இந்த நாட்டை என்ன செய்யணும், டைட் பண்ணணும். வேகமாக இது பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் திருகிரும். பார்த்திங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக என்ன செஞ்சுக்கோங்க, ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு நாட் கிடச்சிருச்சு. இது தாங்க டிவோர்ஸ்னல் அல்லது ஸ்பைக்டு அல்லது ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் அந்த நாட்டு. இந்த நாட்டை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த நாட்டை வச்சு 2-3 மாடலில் கூடைகள் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யலாம், போட்டு பழகலாம். இவங்களுக்காக இன்னொரு டைம் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மல் நாட் போட்டுக்கிறோம். நார்மல் நாட் போட்டுட்டு பாருங்கள் இந்த டைம் ரெட்டில் சொல்லித்தரேன். இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இந்த எல்லோ கலர் அதாவது 3ஆவது ஒயரை எடுத்து இது மேலே வைக்கிறோம். சரிங்களா? வச்சுட்டு இந்த ரெட் கலர் ஒயரை எடுத்து இந்த ஹோலில் உள்ளே விட்டாச்சு. சரிங்களா? இப்போது இந்த ஹோலில் உள்ளே விட்டுட்டேன். இப்போ இந்த எல்லோ ஒயர் இருக்கு, அதை எடுத்து எந்த பக்கமும் திருகாமல் அப்படியே உள்ளே போகிறோம். சரிங்களா? பாருங்கள் ஒரு ரவுண்டு மாதிரி, ஒரு ரவுண்டு வரைஞ்சா எப்படி வரைவோம் அதே மாதிரி திருகாமல் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போது ஒவ்வொரு ஒயரையாக நம்ம இழுத்து டைட் பண்ணி பாருங்கள். இந்த ஒயர் இழுத்தோன்னே இது இப்படி திருகுது. ஸோ என்ன பண்ணணும், பொறுமையாக தான் இந்த நாட்டை நம்ம என்ன செய்யணும், டைட் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள் இதுதான் ஸ்பைக்டு ஆறு டிவோர்ஸ்னல் நாட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்ப்ளிட் நாட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான். இப்போ இந்த கூடையை நம்ம எப்படி பின்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினி பேஸ்கெட் 50-50 பின்னுறதுக்கு 2 கலரில் நான் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். ரெட்டும் ப்ளூவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு கலர்லேயும் 14 28 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஒயரை எடுத்து நான் அளந்து காட்டுறேன். 1 2 சரி 1 இது 2 இது 3
பாருங்கள் 4.25 அடி. சரிங்களா, 4.25 அடி நான் வந்து எடுத்திருக்கேன். 4.25 அடியில் 2 கலர்லேயும் 14 14 ஒயர். அப்போ டோட்டலாக நமக்கு 28 ஒயர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இந்த 28 ஒயரை நம்ம இப்போ வெட்டியாச்சு. சரிங்களா, வெட்டுறதெல்லாம் காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெட்டலை. ஸோ நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெட்டிய ஒயர்லாம் என்ன பண்ண போகிறோம்னா 2 2 எடுத்து நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தனித்தனியாக நாட் போட போகிறோம். எப்போதுமே நம்ம கிராஸ் கட் மெத்தட் பின்னும்போது நமக்கு வந்து என்ன தேவைப்படாது, ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இப்போ பாருங்கள், இந்த ஒயரை 2 மடிச்சுக்கிட்டோம். சரிங்களா, இந்த இடது கையில் இருக்க ஒயர் மேலே வலது கை ஒயரை வச்சு நார்மல் நாட் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம போடுறோம். சரிங்களா, நார்மல் நாட் போட்டுட்டு இங்கே ஈவனாக இருக்கா அன்ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ ஒரு சைடு ஒயர், இந்த சைடு ஒயரு ஹைட்டு கம்மியாக இருக்குது, இந்த சைடு லென்த்தாக இருக்குன்னா இந்த ஒயரை லைட்டாக அப்படி எடுத்து இந்த பக்கம் இழுத்தோன்னா ஈவனாக வந்துடும். சரிங்களா, இப்போது பாருங்கள், எனக்கு இந்த 3 ஒயரு பாருங்கள், மொத்தம் 4 ஒயர் இருக்கும் இல்லையா, நம்ம நாட் போடும்போது இந்த 3 ஒயரும் ஈவனாக இருக்குது. இந்த ஒரு ஒயர் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது இந்த 3 ஒயரும் ஒரே அளவில் வந்து இந்த ஒயர் இவ்வளோக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக தப்பு தான். அதை நீங்கள் சரி பண்ணிட்டு தான் கூடையே பின்ன ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, இந்த மாதிரி லைட்டாக ஒரு நூல் கணம் இந்த மாதிரி பெருசாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு 4 ஒயருமே ஈவனாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லது. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக பிகினர்ஸாக தான் இருப்பீங்க. கூட பின்னி பழகும்போது நான் வந்து நிறைய கூடைகள் சேல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் என்ன செய்ய முடியும், மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப ஒயர் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒட்டு போட்டு தான் பின்னுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெட்டி அத்தனை ஒயரையும் இந்த மாதிரி 2 2 நம்ம வந்து சேர்த்து நாட் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெட்டின எல்லா ஒயரையும் இந்த மாதிரி 2 2 சேர்த்து நாட் வந்து போட்டுட்டேன். இப்போ நமக்கு வந்து ரெட்டில் 7 நாட் கிடச்சிருக்கும், அதே போல் ப்ளூலேயும் 7 நாட் கிடச்சிருக்கும். சரிங்களா, இப்போது இந்த நாட்டெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெட் எடுத்துக்கலாம். இந்த ரெட்டை என்ன செய்ய போகிறோம், கிராஸ் ஆகிற மாதிரி வச்சு இந்த ஒயர்களை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்படி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒயர் வந்து என்ன செய்யும், கிராஸ் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரை நம்ம வந்து சேர்த்து நாட் போட போகிறோம். இப்போ இது ரெண்டும் கிராஸ் ஆகுது இல்லையா, இப்போ இதை இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ஒயரை இது மேலே இப்படி சுற்றிக்கோங்க. இதுதான் சுற்று ஒயர்னு நினச்ச மாதிரி நினச்சிக்கணும். இப்போது இதை மேலே வச்சு இந்த ஹோலில் இதை விட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக ஒரு நாட் கிடச்சிரும். சரிங்களா, பின்னினதுக்கப்புறம் நாட் போட்டுக்கலாம். இப்போது இந்த 2 நாட்டையும் சேர்த்து தானே நம்ம நாட் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. சரிங்களா, அது ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த பக்கமாக ஒரு நாட்டு, இப்போ மடிச்சிட்டோம். இதை இப்படி ஒரு சுற்றி இந்த ஒயரை இப்படி மேலே வச்சு இந்த ஒயரை என்ன செய்கிறோம், இந்த ஹோலில் இந்த மாதிரி 2 மடிச்சு உள்ளே விட்டோம்னா இந்த மாதிரி இழுத்துக்கோங்க, டைட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. சரிங்களா, இதுதான் நார்மல் நாட்டு தான். சரிங்களா, நம்ம வந்து சுற்று ஒயர் இல்லாமல் அப்படியே பின்னிட்டு போகிறோம், அவ்வளோதான். அதை கிராஸ் கட் அப்படின்னு நம்ம நினச்சிரும் சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட். சரிங்களா, இப்போது இந்த 2 ஒயரும் பாருங்கள், இப்போ இந்த 2 ஒயரோட இது எது கிராஸ் ஆகுதுன்னு பார்த்து இதை என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும். சரிங்களா, இப்போ இது கிராஸ் ஆகுதா, இப்போ இந்த ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்.
நீங்கள் நார்மல் கூடை பின்னுறத விட இந்த கிராஸ் கட்டைய கூடைய நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பின்னணுங்கிறது அளவுக்கு தோணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பின்னுறதுக்கே. சரிங்களா? எனக்கு வந்து இந்த கிராஸ் கட் கூட தான் அதிகமாக மூவ் ஆகும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிராஸ் கட் கூட தான். இப்போது இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், நாட் போட்டுட்டோம். அதே போல் மிச்சம் இருக்க அத்தனை ஒயரையும், அதாவது ரெட்டில் நம்ம 7 ஒயர் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ 1, 2, 3 ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 4வது ஒயர். இப்போ இதையும் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகும். சரிங்களா? கிராஸ் ஆகிற மாதிரி இப்போ இது கிராஸ் ஆகுது. சரிங்களா? இப்படி கிராஸ் ஆகிற மாதிரி நம்ம வச்சு பார்த்து இந்த ஒயர்களை என்ன செய்யணும், ஜாயின் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அதனால் தொடர்ந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த வகுப்பில் கூடைய பற்றின ஃபுல் வீடியோஸ் நமக்கு வந்து வரப்போகுது. சரிங்களா? A to Zங்க மாதிரி மினி பேஸ்கெட், அப்புறம் லஞ்ச் பேக் சைஸ். இது முடிஞ்சோடனே லஞ்ச் பேக் சைஸில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கூடையும் வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஏன் மினி பேஸ்கெட்டில் இதை சொல்லித்தரேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் வந்து பிகினர் ஸ்டேஜில் இருப்பாங்க. கூடையே பின்ன தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பெரிய கூடையாக பின்னணும் அப்படின்னா, அந்த கூடையில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே என்ன செய்யாது, அவங்களுக்கு வரவே வராது. ஸோ அதனால் சின்ன கூடைகள்லேருந்து பின்னி அது அழகாக இருக்கிற அந்த அழகை பார்த்தே அவங்களுக்கு என்ன செய்யணும், பெரிய சைஸை நம்ம பின்னி கற்றுக்கணுங்கிற ஆசை வரணும். ஸோ என்னதான் நம்ம பெரிய பெரிய கூடைகள் பின்னினாலும் அந்த சின்ன கூடையை பின்னுறதுல ஒரு தனி அழகே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் பிகினர்ஸ்க்காக இந்த கிளாஸ். சரிங்களா? அவங்க அதிகமாக செலவு பண்ணி தான் கற்றுக்கணும்னு கிடையாது. சரிங்களா? ஒரு ரோல் வாங்குனீங்கன்னா கூட 2 மினி பேஸ்கெட் நீங்கள் மாடலில் 2 மாடலில் என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம், நாட்டை வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ அடுத்த ஒயர். இப்போ இப்படி வச்சு பார்க்குறோம். இப்போ இது ரெண்டும் என்ன செய்யுது, கிராஸ் ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா? கிராஸ் ஆகுதான்னு பார்த்து ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒயர் எடுத்து என்ன செய்கிறோம், இது மேலே வச்சு நாட் போடுறோம். ரொம்ப ஈஸி தாங்க. சரிங்களா? அதனால் பொறுமையாக நீங்கள் வீடியோ பாருங்கள். பொறுமையாக வீடியோ பார்த்தா மட்டும்தான் என்ன செய்யும், புரியும். சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு நேரடியாக ஒரு கிளாஸில் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தான் நான் வந்து பொறுமையாக சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போது 1, 2, 3, 4, 5, 6 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சென்டர் ஒயரில் பாருங்கள், ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஒயருக்கு நம்ம ஒரு முடி போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இது 7வது ஒயர். இப்போ இது 2யும் சேர்ந்தாக்கில் ஒரு நாட் போட போகிறோம். இப்போது இந்த நாட்டை நம்ம வந்து போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒரு கலராக வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், எல்லா ஒயரையும் ஒன்றா ஈவனாக வந்து என்ன செஞ்சிட்டோம், சேர்த்துட்டோம். இதே மாதிரி ப்ளூ கலர் ஒயரையும் என்ன செய்யணும், நம்ம இந்த மாதிரி சேர்த்து நாட் போடணும். சரிங்களா? இப்போ நமக்கு ரெட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பாருங்கள் 7 நாட் நம்ம வந்து பின்னிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அதாவது கிராஸ் கட்டில் வந்து ஒன்று ஒன்றா குறையும். சரிங்களா? இந்த சைடு 6, இந்த சைடு 6, சென்டரில் 7 இருக்கும். அதுதான் நம்ம ஆரம்பித்த இடம். இது வந்து நம்ம கோலம் போடுறோம் இல்லையா, இடைப்புள்ளின்னு சொல்லுவோம்ல, அந்த மெத்தடை தான் இந்த கிராஸ் கட். சரிங்களா? இப்போ இதே மாதிரி இந்த ப்ளூவையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து தனித்தனியாக அந்த மாதிரி என்ன செஞ்சிட்டோம், ஒயரை வந்து ஒன்றா சேர்த்துட்டோம். இதில் பாருங்கள் சென்டரில் 7 இருக்கும். இதில் பார்த்தீங்கனாலும் 7 இருக்கும். சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்போது இந்த தனித்தனியாக இருக்கிறத இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இது பாருங்கள், இதுதான் இதில் சென்டர். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர். ஓகேங்களா?
இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்பைக்கடு நாட்டுன்னு சொல்லி தந்தேன் இல்லையா, ஸ்பைக்கடு நாட் அல்லது டிவார்ஸ்னல் நாட் அல்லது ஸ்ப்ளிட் நாட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆனால் நாட்டு வந்து ஒன்று தான், பேர் தான் வேறு வேறு ஒவ்வொருத்தங்களா வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போது இந்த ப்ளூ, இப்போ இந்த சைடில் வந்து எனக்கு ப்ளூ கலர் இருக்குது. நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரை என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி மடிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பக்கம் நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் கலரு. நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரை. இப்போ இதை இப்படி ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு இப்போ இந்த ப்ளூவில் பாருங்கள் பள்ளமாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி எடுத்து இந்த ஹோலில் இப்படி விடுறோம். சரிங்களா? இந்த ஒயர் இப்படி இழுத்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து சின்னதாயிரும். இப்படி மேலே தள்ளினீங்கன்னா பெருசாயிரும். ஓகேவா? இப்போ இதை நான் கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நம்ம ரெட்டை இப்படி சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இப்படி உள் பக்கமாக உள்ளே விடுறோம். சரிங்களா? பாருங்கள் எப்படி விட்டுருக்கேன்னு. இப்படி உள் வளைவு, இந்த உள் வளைவு வந்து இந்த இருக்க பள்ளமாக இருக்குது வந்து இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு வந்து வெளிப்பக்கம் இருக்கணும். சரிங்களா? நல்ல பக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதையும் இந்த ஹோலில் விட்டாச்சு. இப்போது இந்த ப்ளூவை இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு கீழே இழுத்துட்டிங்களா, இப்போ இதை மேலே இழுங்க இந்த பக்கமாக. சரிங்களா? இழுத்துட்டு அதே போல் இதையும் பொறுமையாக இந்த பக்கம் இப்படி பொறுமையாக இழுத்திங்கன்னா நமக்கு என்ன செஞ்சிடும், இந்த ஸ்பைக்கர் நாட்டு நமக்கு கிடச்சிடும். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. ஓகேங்களா? அதே போல் இப்போ இந்த சைடு ஆப்போசிட் சைடு அதே மாதிரி ரெட் கலரை இப்படி மடிக்கிறோம். ப்ளூ வந்து இப்போ என்ன செய்வோம், நம்ம சுற்று ஒயராக யூஸ் பண்ணுவோம். இப்படி சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஒயர் என்ன செய்யணும், இந்த ஹோலில் உள்ளே விடணும். சரிங்களா? உள்ளே விட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ப்ளூ கலர் ஒயர் என்ன செய்யணும், இந்த ஹோலில் விடணும். சரிங்களா? இவ்வளோதான். ரொம்ப ஈஸிங்க, சிம்பிள் தான். ரொம்ப ஸ்லோவாக வேறு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி இப்படி இழுத்து ஃபஸ்ட்டு இந்த ரெட்டை இழுங்க, அடுத்து இந்த ப்ளூ. சரிங்களா? கொஞ்சம் சிறுகிற மாதிரி இருக்கும், பொறுமையாக என்ன செய்யணும், ஏன்டா நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து நிறைய கூட போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் ஸ்பைக்கடு நாட்டு. இனி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதுதான் நம்ம சென்டர் இல்லையா, பாருங்கள் இதுதான் சென்டர். நம்ம வந்து ஒரு நாட் போட்டு வச்சுருக்கோம். இப்போது நம்ம வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு லைன். சரிங்களா? இதை சேர்க்காம இங்கே 5 லைன், இங்கே 5 லைன் நம்ம வந்து போட போகிறோம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நமக்கு மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு லைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ கிராஸாக போகிற ஒயரை மட்டும்தான் நம்ம வந்து பின்ன போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த 2 ஒயரும் இந்த டைரெக்ஷனில் போகுது, நம்ம அதை பின்னக்கூடாது. நீங்கள் ஒரு ஒயர் மாற்றி பின்னாலும் என்ன செய்யாது, கூட உங்களுக்கு வராது. ஸோ பொறுமையாக என்ன செஞ்சுக்கோங்க, வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த 2 ஒயரையும் நான் சேர்த்து வச்சு நாட் போடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த 2 ஒயரும் ஒரே டைரெக்ஷனில் போகுது, அதை பின்னக்கூடாது. பாருங்கள், இது 2ம் கிராஸ் ஆகுது. இது 2யும் என்ன செய்யணும், பின்ன. கிராஸ் கட்டில் வந்து எந்த ஒயர் கிராஸ் ஆகுதோ அதை மட்டும்தான் நம்ம பின்னணும். நேராக போகிற ஒயரை என்ன செய்யக்கூடாது, பின்னக்கூடாது. இப்போ இந்த சைடு பாருங்கள், இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது. சரிங்களா? இந்த ஒரு லைன் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களாக தான் என்ன செய்யணும், பின்னணும். இப்போ இந்த 2ம் கிராஸ் ஆகுது. இன்னொரு ஸ்பைக்கு நாட்டு வரும், நான் அதை வந்து என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். கூடை பற்றின வீடியோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வரப்போகுது. ஸோ எல்லோரும் என்ன செய்யுங்க, மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ வந்து பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. எனக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து பின்னிட்டோம்.
இந்த லைன் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்பைக்டு நாட் போட்டிருக்கோம்ல, இப்போ இந்த ரெட்டை வந்து நம்ம விட்டுறணும். சரிங்களா? இப்போவும் பாருங்கள், கிராஸ் ஆகிறத மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், பின்னிட்டே வரோம். சரிங்களா? கிராஸாக போகிற நாட்டை மட்டும்தான் பின்னணும், மறந்துடாதீங்க. இப்போ இந்த சைடு நீங்கள் பின்னும் போதே உங்களுக்கு ஒரு சில ஐடியா தானாகவே வரும். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். அந்த அளவுக்கு புரிகிற அளவுக்கு நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த லைன், அதாவது இந்த வரிசையை வந்து நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு 2 நாட்டு வந்து நம்ம என்ன செய்யணும், போட வேண்டியது இருக்குது. இது வந்து நம்ம அப்படியே பின்னிட்டே வர வேண்டியதுதான். அந்த ரெட்டும் ப்ளூவும் சேரும் பாருங்க, நான் அதை சொல்லி தந்துடுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் ஒரு லைன் போட்டோமா, இப்போ அடுத்து மறுபடியும் இங்கேருந்து பின்னிட்டு வருவீங்களா, இங்கே பாருங்கள், இந்த 2 அப்புறமா இந்த 2 இப்படி நீங்கள் 2 இப்படி பின்னிட்டு வர்றப்போ இந்த இடத்துக்கு வரும்போது பாருங்கள், இதுவும் கிராஸ் ஆகுதா, ஒரு ரெட்டும் ஒரு ப்ளூவும், அதாவது நான் எடுத்திருக்க கலருக்கு ரெட்டும் ப்ளூவும், நீங்கள் எடுத்திருக்க கலர் எங்கே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வருதோ 2 கலரும், அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்பைக்டு நாட், அதாவது டிவோர்ஸ்னல் நாட், ஸ்ப்ளிட் நாட், எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்பைக்டு நாட். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, ஸ்பைக்டு நாட் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த 50-50 கூட நான் என்ன செய்கிறேன், பின்னிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இது 2ம் கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் இங்கெல்லாம் பின்னலை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. நான் இப்போ வந்து அடுத்த 5 லைன் போட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து நான் காட்டுவேன். ஸோ இந்த இடத்த மட்டும் நான் என்ன செய்யணும், உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல நமக்கு மிக்ஸ் ஆகி வருது. ஸோ என்ன பண்ண போகிறோம், அதே தான், மிக்ஸ் ஆகி வர இடத்துல மட்டும் இந்த ஸ்பைக்டு நாட்டு நம்ம போடணும். ஸ்பைக்டு ஆறு டிவோர்ஸ்னல் நாட். இப்போ இதை இப்படி மடிச்சுக்கிறோம். இதை வந்து என்ன செய்கிறோம், சுற்று ஒயர் மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ரெட் கலர் ஒயரை இந்த ஹோலில் விடுறோம். சரிங்களா? விட்டுட்டு இந்த ப்ளூ ஒயர் எடுத்து இந்த ஹோலில் விடுறோம். ஸோ இதை இப்படி மெல்லமாக இழுத்து டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, வீடியோ அப்படியே தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சரிங்களா? இதுதான் அந்த ஸ்பைக்டு நாட் ஆர் டிவோர்ஸ்னல் நாட். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டரை சேர்க்காம மேலே 5 லைன் கீழே 5 லைன் போட்டுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த சைடு 2 4 5, சரிங்களா? இது வந்து சென்டரில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டிருப்போம் இல்லையா, அதை வந்து அவிழ்த்து விட்டுருங்க. இனி நமக்கு அந்த முடிப்பு தேவையில்லை. அதே போல் பாருங்கள், இந்த சைடும் இது சென்டர். சரிங்களா? அதை சேர்க்காம 1 2 3 4 5 சென்டரோடு சேர்த்தா நமக்கு 6 கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், கிட்ட கூட நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன். 2 4 6. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், சென்டரோட சேர்த்து தான், சென்டரை சேர்க்காமனா உங்களுக்கு 5 கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி இந்த கார்னர் ரெட்டில் 2 4 5 2 4 5 இது சென்டர். சரிங்களா? இந்த பக்கம் நாட் போட்டிருந்தீங்கன்னா அதை அவிழ்த்து விட்டுருங்க, இனி அது தேவையில்லை. இங்கே பாருங்கள், மிக்ஸ் ஆகிற இடத்துல மட்டும் நம்ம இந்த ஸ்பைக்டு நாட்டு நம்ம போட்டிருக்கோம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்னர் போட போகிறோம். இதுதான் நம்ம கூடைக்கு, அதாவது நம்ம நார்மல் கூடையில் சொல்லுவோம்ல, பேஸ் போட்டோம் அடி போடுறது, அவ்வளோதாங்க. நமக்கு கூடைக்கு அடி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், இந்த சென்டரை சேர்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 இது 6. சரிங்களா? இந்த 5ஐயும் 6ஐயும் எப்படி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக போகுது. இந்த ஸ்ட்ரைட்டாக போகக்கூடிய இந்த 2 ஒயரையும், அதாவது 5ஆவது நாட்டும் 6ஆவது நாட்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு நார்மல் நாட் போட போகிறோம். சரிங்களா? இதுதான் கார்னர் டர்னிங். இப்போ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
அதே போல் இந்த சைடு கடைசியாக 5ஆவதும் 6ஆவதும் இருக்கக்கூடிய நாட்டு வேணும்னா நீங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த 5ஆவது நாட்டும் 6ஆவது நாட்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக ஒரு நாட் போடுறோம். சரிங்களா? இப்படி மடித்து இப்போ இந்த சைடு இதே மாதிரி 4 சைடு நம்ம என்ன செய்யணும், போடணும். இப்போ இதில் இது 5ஆவதும் 6ஆவதும். இப்போ இதில் ஒரு நாட். இப்போ இந்த சைடு இப்போ இது 4ஆவது. சரிங்களா? 4ஆவது முக்கு நம்ம போடுறோம். 5ஆவது நாட்டும் 6ஆவது நாட்டையும் சேர்த்து ஒரு நார்மல் நாட். சரிங்களா? இதுதான் கூடையோட கார்னர் பாருங்கள். சரிங்களா? இது வந்து மேலே போயிடும். இது ரெண்டுமே என்னது, கார்னர். அதே போல் தான் இந்த சைடும் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கூடை. இதுதான். இப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து கிராஸ் ஆகிற ஒயரை வந்து என்ன செய்யணும், பின்னிட்டே போகணும். இப்போ பாருங்கள். இப்போ இந்த இடத்துல முக்கு திருப்பி இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ரெண்டும் கிராஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த கிராஸ் ஆகிற 2 ஒயரையும் எடுத்து நம்ம ஒரு நாட் போடுறோம். இனி வந்து நம்ம அப்படியே பின்னிட்டே போக வேண்டியதான். வேறு எந்த கன்ஃபியூஸும் உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கிராஸ் ஆகுதா? இந்த மாதிரி நம்ம கிராஸ் ஆகிற நாட்டை நம்ம பின்னுனாலே நமக்கு கூட வந்து என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பயன்படுத்தும் போது ஒவ்வொரு லைனாக தான் பின்ன முடியும். ஆனால் இந்த கிராஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் தூரம் பின்னிட்டு அடுத்து உங்களுக்கு இந்த சைடு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பின்னிக்கலாம். எந்த கன்ஃபியூஷனும் ஆகாது. ஆனால் கிராஸாக போகிற ஒயரை மட்டும் நீங்கள் பின்னினீங்கன்னா எந்த மாதிரினாலும் நம்ம பின்னிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டும் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்தாங்கள ஒரு நாட்டு. அதை மட்டும் கவனமாக பாருங்கள். கிராஸாக போகிற ஒயரை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பின்னணும். இப்போ இந்த ரெண்டும் கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த சைடு. இதை பின்னினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இதே இது நீங்கள் நார்மல் கூட பின்னிங்க அப்படின்னா ஒவ்வொரு லைனாக தான் என்ன செய்ய முடியும், நம்மளால் பின்ன முடியும். ஆனால் கிராஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை. சரிங்களா? இதே தாங்க, இதே மெத்தடில் பின்னிகிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துக்கு மட்டும் இந்த இடம் வர வரைக்கும் நான் உங்களுக்கு பின்னி காமிச்சிட்றேன். அப்போலாம் சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன். யாரும் தப்பாக நினைக்காதீங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு. இந்த ரெட்டும் ப்ளூவும் மட்டும் ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகும். சரிங்களா? அந்த மிக்ஸ் ஆகிற இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்பைக்டு நாட் போடணும். மற்றபடி நீங்கள் ஒரே கலர் வர இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், கிராஸாக போகிற ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ப்ளூவுக்கு ஒரு நாட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளூவும் கிராஸ் ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு நாட். நீங்கள் அப்படியே சுற்றி என்ன செய்யணும், பின்னிட்டே வரணும். இப்போ இந்த ப்ளூவும் இந்த ரெட்டும் கிராஸ் ஆகுது. ஸோ இதில் என்ன பண்ணணும், நம்ம ஸ்பைக்டு நாட் போடணும் ஆர் டிவர்ஸ்னல் நாட். சரிங்களா? இப்போ இது ஒரு சுற்றி இது என்ன பண்ணுறோம், இந்த ஹோலில் உள்ளே விடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ப்ளூ கலர் ஒயரை எடுத்து இந்த ஹோலில் உள்ளே விடுறோம். சரிங்களா? அங்கே பாருங்கள், இவ்வளோதான் மெத்தடு. இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை இந்த மாதிரி கீழாமல் இழுத்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து சின்னதாயிடும். இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை அப்படி மேலாமல் இழுத்தீங்கன்னா என்ன செய்யும், இது கொஞ்சம் லைட்டாக திருகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இப்படி லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் வந்து என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பைக்கு நாட். சரிங்களா? இதை அப்படியே சுற்றி உங்களுக்கு சொருகிறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு விட்டீங்க அப்படின்னா போதும். மீதி எல்லா ஒயரையும் என்ன செஞ்சிடணும், இந்த ஹைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பின்னுறதை ஸ்டாப் பண்ணிடணும். நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம கூட வந்து அழகாக இந்த ஸ்பைக்டு நாட் போட்டு சூப்பராக என்ன செஞ்சிட்டோம், நம்ம வந்து பின்னிட்டோம். பேஸ் பாருங்கள் நல்லா தாராளமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக தெரிஞ்சது இல்லையா?
இப்போ பாருங்கள், என்னதான் நம்ம பெரிய பெரிய கூடைகள் பின்னாலும் இந்த குட்டி கூடைகளை பின்னும்போது ஒரு தனி அழகே இருக்குது. இப்போ பாருங்க, மேலே கார்னர் பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே எண்டிங் வந்துட்டோம் சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த இடத்துலலாம் எனக்கு ஒயர் வந்து என்ன செஞ்சிருச்சு, சின்னதாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒயர் வந்து பாருங்க லென்த்தாக இருக்கும் சரிங்களா? அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கனாலும் ஒரு சில ஒயர் சரிங்களா? எல்லா ஒயரும்லாம் வரவே வராது. ஒரு சில ஒயர் மட்டும் என்ன செய்யும், இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக வரும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் சரிங்களா? கிராஸில் நம்ம பின்னும்போது இந்த மாதிரி ஒரு சில ஒயர் வந்து என்ன செய்யும், லென்த்தாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ பாருங்கள், இதுதான் நமக்கு இந்த கூடையோட கார்னர், அதாவது முக்கு திருப்புறது சரியா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டிலேருந்து நான் என்ன ஆரம்பிக்கேன், 1 2 3 4 5 6 7 8 9 லைன் நான் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா? இப்போவும் பாருங்கள், இந்த இதை சேர்க்கக்கூடாது. இந்த கார்னரில் இருந்து தான் பாருங்கள், இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட் தெரியும். அந்த நாட்டை அப்படியே சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சாக் பீஸ்ட்டு கூட உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இதுதான் கார்னர் சரிங்களா? இந்த இடத்துல தான் நமக்கு முக்கு திரும்பி இருக்குது இந்த நாட்டில். ஸோ அதுக்கு நேராக ஒரு நாட்டு தெரியும். அதுதான் என்னது, நமக்கு ஃபஸ்ட்டு நாட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 லைன். உங்களுக்கு 10 லைன் வந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா? எனக்கு இப்போவே ஒயர் வந்து சின்னதாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்பவும் சொல்கிறேங்க, ஒரு சில ஒயர் லெந்தாக வரத்தான் செய்யும் கிராஸ் கட்டில் பின்னும்போது சரிங்களா? அதனால் நம்ம வந்து கவலைப்பட அவசியம் இல்லை. இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பாருங்கள், அதாவது இந்த 9வது லைன் சரிங்களா? இந்த 9வது லைனை வந்து அப்படியே நம்ம வந்து மடக்கி உள்ளே வந்து சொருக போகிறோம். ஓகேவா? இப்போ எப்படி சொருகிறது அப்படிங்கிறதையும் ஒரு நாட்டை வந்து நான் வந்து என்ன செஞ்சிடறேன், சொருகி காமிச்சிட்றேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த கூடை. 50-50 மினி பேஸ்கெட்டில் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பின்னுறேன். எனக்கு வந்து பெரிய பெரிய கூடைகள் தான் ஆர்டர் கிடைக்கும். இந்த மாதிரி மினி பேஸ்கெட்லாம் ஆர்டர் கிடைக்காது. ஒன்லி லஞ்சு கூடை மட்டும்தான். உங்களுக்கு கிளாஸில் இந்த மாதிரி, அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மினி பேஸ்கெட்டை கற்றுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம வந்து கூடைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கூட வரும். பெரிய பெரிய கூடைகள் பின்னும்போது அது 2 நாள் 3 நாள் 4 நாள் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போவே என்ன செஞ்சிருவீங்க, ரொம்ப டயர்டாயிருவீங்க. ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்வமாக சுறுசுறுப்பாக கற்றுக்கிறதுக்காகவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம கூடை அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல் கூடையும் வரும். பட் மினி பேஸ்கெட்டில் வரும் சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த மினி பேஸ்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லஞ்சு பேக் சைஸு, 3 ரோல் கூடை அந்த மாதிரி அடுத்தடுத்து வரும் சரிங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போடுங்க சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதே போல் இந்த கூடையை நீங்கள் பின்னி பார்த்து உங்களுக்கு ஓகேவா வந்துச்சு, அதாவது இந்த வீடியோ பெர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்யணும், சொருகணும். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் வந்து தெரியுதுங்களா? பக்கத்தில் காமிக்க பாருங்கள். இந்த ஒயர் இந்த கிராஸாக போகுது சரிங்களா? இந்த ஒயர் இந்த கிராஸாக போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொருகி விடணும். இப்போ இன்னொரு நாட்டை நான் சொருகிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்பைக் நாட் போட்டிருக்கோம்ல, ஸ்பைக்கடு நாட்டு, இதை எப்படி சொருகிறதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் ரெட் இருக்குது, ஒரு பக்கம் ப்ளூ இருக்குது சரிங்களா? இதை அப்படியே உள்ளே மடக்குறோம். உள்ளே மடக்கும்போது பாருங்கள், அதுக்கு நேராக ஒரு நாட் இருக்கும், இருக்குதா? பாருங்கள், மிக்சட் நாட் இருக்கும். அதில் இப்படி மடித்து வச்சு கிராஸாக போகும். நீங்கள் அந்த ஒயரை பார்த்தாலே தெரியும் கிராஸாக போகும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கிராஸாக போகிறதுல நம்ம வந்து என்ன செய்யணும், சொருகி விடணும் சரிங்களா? ஒரு 4, 5 நாட்டில் நீங்கள் வந்து சொருகிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சைடு போகிற ப்ளூ கலர் நாட்.
கொஞ்சம் பொறுமையாகவே சொருகுங்க சரிங்களா. ஒரு சில ஒயர் வந்து கொஞ்சம் போகிறதுக்கு சிரமப்படும். இது ரொம்ப மினி பேஸ்கெட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய கையாக இருந்தால் கொஞ்சம் சொருகிறதுக்கு என்ன செய்யும் சிரமமாக இருக்கும். அதே போல் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்டில் தெரிவிங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் எப்படி சொருகியிருக்கேன்னு. ஓகேங்களா. பாருங்கள் இப்போ 2 இருக்கிறதுனால இந்த ஒயரை நான் இப்படி மடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம சொருகினது ரொம்ப நீட்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக வந்து என்ன செய்ய போகிறோம் சொருக போகிறோம். சொருகிட்டு என்ன செய்யலாம் உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த கூடையை வந்து என்ன செஞ்சிட்டோம் சொருகி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எங்கேயுமே எந்த ஒரு பிசுறுமே இருக்காது, பக்காவாக இருக்கும். நம்மளுடைய ஒர்க் வந்து பாருங்கள் நீட்டாக இருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பக்கத்தில் காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் சரிங்களா. இங்கே பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து சொருகி நம்ம கூடையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஹேண்டிலுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் மார்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் 9 நாட் போட்டிருந்தோம் இல்லையா. அதாவது இந்த கார்னர் டேர்னிங்லேருந்து நம்ம எண்ணி பார்த்தோம் 9. உங்களுக்கு 10 வந்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது, நோ ப்ராப்ளம் சரிங்களா. இப்போ ஒரு லைன் நமக்கு உள்ளே போயிடுச்சு, மீதி 8 லைன் இருக்குது. இப்போ இந்த லைன்லேருந்து நான் கவுண்ட் பண்ணுறேன். 1 2 இது 3 சரிங்களா. இப்போ இது 2 3 இந்த 2க்கும் 3க்கும் இடையில பாருங்கள் ஒரு லைன் போகும் சரிங்களா. இங்கே பாருங்கள் 1 2 3 இந்த 3 நாட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 2வது நாட்டும் 3வது நாட்டும் சரிங்களா. இந்த 2க்கும் 3க்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போகும். மறந்துடாதீங்க 2க்கும் 3க்கும் இடையில ஒரு லைன் போகும். அதில் 3வது நாட் சரிங்களா. அதே போல் இந்த சைடும் 3வது நாட். அதே மாதிரி இந்த பக்கமும் இது 1 இது 2 இது 3 இந்த 2க்கும் 3க்கும் இடையில ஒரு லைன் போகும். அதில் 3வது நாட்டு. அதே போல் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே சேம் தான் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஹேண்டில் போடுறதுக்கு நான் வந்து 2 கலரில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் 2 கலர்லையுமே ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எத்தனை ஸ்கேல் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேல் அப்படிங்கிறது 1 அடி சரிங்களா. நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக. 1 2 3 4 4.5 சரிங்களா. 4.5 ஸ்கேலில் 2 ப்ளூவில் 2 ரெட்டில் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலரானாலும் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 4 ஒயர் நம்ம கட் பண்ணிட்டோம் சரிங்களா. உள் ஒயர் அப்படின்னு நான் ஒன்று வந்து வச்சு தான் நான் வந்து எல்லா ஹேண்டிலும் வந்து நான் போட்டு காமிப்பேன். இப்போ பாருங்கள் உள் ஒயருக்கு நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும், அதாவது வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வயலட் கலரில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் சரிங்களா. 1 2 3 3.5 பாருங்கள் கரெக்டாக 15ல் வந்து நிற்கும் தெரியுதுங்களா. பாருங்கள் 15ல் வந்து நிற்கும் சரிங்களா. வீடியோ ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இப்படி மறைஞ்சு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா வீடியோ வந்து பெருசாக்கி பாருங்கள் சரிங்களா. இதை சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன் சரிங்களா. இப்போ 3 அடியில் 2 ஒயரை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கூடைய பின்னின கூடையில் ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ ரெட்டில் 1 ப்ளூவில் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த வயலட்டில் ஒரு ஒயரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துட்டு இப்போ இந்த ஒயரை என்ன செய்ய போகிறோம், இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோமா, அந்த ஹோலில் இந்த சைடு இது ரைட் சைடுனா ரைட் சைடு உள்ளே விட்டு லெஃப்ட் சைடில் என்ன செய்கிறோம் வெளியே எடுக்கிறோம் அந்த மாதிரி சரிங்களா. இப்போது ரெண்டையும் சமமாக பிடிச்சிக்கணும், சமமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பெரிய ஒயர் வெட்டினோம் இல்லையா, அது வெளி ஒயர், இது உள் ஒயர், இது வெளி ஒயர். இப்போ இதில் நான் வந்து 2லேயும் வேறு வேறு கலர் எடுத்திருக்கேன் சரிங்களா. ரெட்டில் 1 ப்ளூவில் 1. நீங்கள் சேமாக எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இல்லை ப்ளூவில் நான் ஹேண்டில் போட போகிறேன், இல்லை ரெட்டில் மட்டும்தான் ஹேண்டில் போட போகிறேன்னா 2 ஒயரையும் ஒரே கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ இதே ஹோலில் விட்டு அடுத்து இதில் நம்ம என்ன செய்கிறோம் வெளியே எடுக்கிறோம் சரிங்களா.
இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் என்ன செய்யணும், வெளியே எடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஒயரை பிடிச்சு சமப்படுத்திக்கணும். இதுதான் முக்கியம் கூடையில். சரிங்களா? கூடையில் நம்ம வந்து சரிசமமாக வச்சுக்கிறதுல தான் இருக்குது. இப்போ சென்டர் ஒயர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதையும் சரி பண்ணிட்டோம். இப்போ இது சென்டர் ஒயர். சரிங்களா? இதை வந்து நம்ம இப்படி பிடிச்சிட்டு ரெண்டும் சேர்ந்தாக்கில் இப்படி, ஓகேவா, இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த ஒயரை, அதாவது ரெட்டு தானே ஃபஸ்ட்டு இருக்குது, ரெட்டை அந்த பெருக்கல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. சரிங்களா? பெருக்கல் ஷேப்பில் வச்சுட்டிங்களா? வச்சுட்டு பாருங்கள், இந்த ஒயர் இப்போ இந்த சைடு இருக்க ஒயர் வந்து இந்த பெருக்கல்ல பாருங்கள் மேல் பக்கமாக இருக்குது. அப்போ இந்த ஒயர் என்ன செய்யணும், இந்த ரெட் ஒயருக்கு கீழ் பக்கமாக வரணும். அதே போல் இந்த ஒயர் வந்து எப்படி வந்திருக்கு, இந்த ஒயருக்கு கீழ் பக்கமாக வந்திருக்கு இல்லையா? இந்த ஒயர் என்ன செய்யணும், அப்போ மேல் பக்கமாக வரணும். மேல் பக்கமாக வந்து இந்த ப்ளூவுக்கு கீழ் பக்கமாக போயிடணும். ஓகேவா? இதுதான். இப்போ இதை டைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த சென்டர் ஒயரை இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்தாக்கில் இப்படி பிடிச்சிட்டு நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெட் ஒயரை வந்து நம்ம இந்த பக்கமாக கொண்டு போகிறோம். கொண்டு போய் இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில, சரிங்களா, ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? இப்போ இந்த ரெட் ஒயர் எடுத்து இந்த சைடு கொண்டு வந்து வலது பக்கமாக விட்டுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட்டு வந்து தெளிவாக, அதாவது அந்த ஹேண்டில் வந்து தெளிவாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த ப்ளூவை எடுத்து இந்த ரெண்டுக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடணும். ஓகேவா? இந்த சென்டர் ஒயர் வந்து மாறக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ப்ளூவை பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொண்டு வரும். ஒன்றுமே இல்லை, அந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில இடையில கொடுத்து தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இதில் வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் இதுக்கு இடையில. ஓகேவா? ஒவ்வொரு மினி பாஸ்கெட்லையுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹேண்டில் வந்து என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்கு பின்னி காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போது இது ஃபுல்லாக பின்னி இந்த இடத்துல நம்ம ஹேண்டில் போட்டுட்டு இந்த சைடு நான் ஹேண்டில் போட்டுட்டு மொத்தமாகவே உங்கள்கிட்ட கூடையை காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம கூட வந்து ஃபுல்லாக என்ன செஞ்சிச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உள் பக்கமும் பாருங்கள், நம்ம ஹேண்டில் போட்டுட்டு அதை எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக உள்ளே வந்து சொருகி விட்டுருக்கோன்னு. இது இந்த சைடு பாருங்கள், நீட்டாக இருக்கும் நம்மளுடைய ஒர்க் வந்து. சரிங்களா? பாருங்கள், 50-50 மாடல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அந்தளவுக்கு தாராளமாகவே பெருசாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறோன்னாலும் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. சரிங்களா? என்னுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து கூடைகள் வந்து எவ்வளோ மாடல் இருக்கோ அத்தனை மாடலுமே மினி பாஸ்கெட்டில் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.